ஹாய் ஹலோ, இன்னைக்கு டேஸ்டான ஹெல்தியான ஒரு கோதுமை மாவு போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து உப்பு போட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா இப்போ அதை கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை பிசைஞ்சு எடுத்ததை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பூரணத்துக்கு பாசிப்பருப்பு வெந்து ரெடியாக இருக்குது. கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் தேங்காய் துருவனது போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுலேயே மசிச்சு வச்ச பாசிப்பருப்பையும் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி சேர்த்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. ஒரு வாழை இலையை எடுத்து அதில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இந்த போலி மாவை அதில் தட்டிக்கலாம். கொஞ்சமாக தட்டிட்டு நடுவில் பூரணத்தை வச்சு திரும்ப நல்லா கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெலிசாவே தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்ததை ஒரு தோசை கல்லில் போட்டு இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், டேஸ்டான கோதுமை போலி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.